குருகுலக் கல்வி முறையாக படித்த மாணவர்கள் வெள்ளை ஆடை உடுத்தினர் என்றேன். வேறு யாரெல்லாம் வெள்ளை ஆடை உடுத்தினர்? 60 வயதை கடந்த சாமானிய மனிதரும், அதாவது சரஸ்வதி நிலையை அடைந்த சாமானிய மனிதரும் வெள்ளை ஆடை உடுத்தினர். சரஸ்வதி நிலை என்றால் என்ன? தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை 7 பருவ நிலைகளாக பகுக்கப்பட்டது. சூரியனை வியாழன் சுற்றி வராகும் 12 ஆண்டுகளை ஒரு அளவையாக கொண்டு ஒவ்வொரு பருவநிலையும் 12 ஆண்டுகள் கொண்டதாக வரையறுக்கப்பட்டது. இந்த 7 நிலைகளும் அவற்றின் தெய்வங்களும் வண்ணங்களும் முறையே இந்த பட்டியலில் தொகுக்கப்பட்டுள்ளன. The stages for women are பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். The stages for men are பாலகன், விடலை, காளை, மீளி, மறவோன், திறவோன், முதுமகன். மனிதன் 60 வயதை எட்டும்போது அவன் சரஸ்வதி நிலையை அடைகிறான். வாழ்க்கையின் பாடங்களால் யதார்த்த ஞானம் பெறும் சாமானிய மனிதனின் ஞான பருவம் இது. இதற்கப்புறம் அவர் ஆணோ பெண்ணோ வாழ்நாளெல்லாம் வெள்ளை ஆடையே உடுத்த வேண்டும். இப்படியாக 6 வயதில் குருகுலத்தில் நுழையும் மாணவன் 18 ஆண்டுகள் கடுமையான கல்விக்கு அப்புறம் குருகுலத்தை விட்டு தமது 24ஆம் வயதில் வெளியேறி தமது திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறார். இது மனித வாழ்க்கையின் 3வது நிலையாகும். இது ஆண்களுக்கு காளை பருவம் என்றும் பெண்களுக்கு மங்கை பருவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவரை நாம் குறிப்பிட்டது குருகுலக் கல்வியை பற்றிய பொதுவானதும் சுருக்கமானதுமான செய்திகள். ஐயப்பன் சித்தர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய குருகுலத்தை நடத்தினார். அந்த உண்மையை தாங்கி நிற்பதுதான் அந்த 18 படிகளும் கன்னிசாமி உடுத்தும் கருப்பு உடையும். குருகுலக் கல்வி நடந்ததற்கான ஆதாரத்தை இன்று வரை தாங்கி நிற்கும் கடவுள்தான் ஐயப்பன். வள்ளலாரின் சத்திய ஞான சபையின் 7 வண்ணத்திரைகளும் இதற்கான இன்னும் ஒரு சான்று. அதுல கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரைன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 திரைகள் இருக்கு. குருகுலக் கல்வியின் மற்றும் ஒரு ஆதாரம் கராத்தே. கராத்தே கல்வியின் படிநிலைகளை குறிப்பவை அதன் வண்ண வார்கள், அதாவது பெல்ட்டுகள். கராத்தேவை பொறுத்த மட்டில் குருகுலத்தில் ஒரு சாது போன்று வெள்ளை வார் அணிந்து நுழையும் மாணவன் கல்வி முடிந்து ஒரு மாவீரனாக கருப்பு வார் அணிந்து வெளியேறுவார். தமிழ் சித்தராகிய போதி தருமன் ஜப்பானில் கராத்தேவும் சீனாவில் குங்ஃபூவும் கற்பித்தார். அவரே இந்த வண்ண நிலைகளை அங்கு கொண்டு சென்றார். போர்க்கலையின் படிநிலை வண்ணங்கள் பொதுக்கல்வியின் படிநிலை வண்ணங்களின் தலைகீழ் வரிசைப்படி அமைந்துள்ளது புரிந்து கொள்ளக்கூடியது. பொதுக்கல்விக்கு ஒரு பண்படாத பச்சிளம் மாணவன் கருநிற ஆடை அணிந்து உள்நுழைந்து பண்பட்ட முழு மனிதனாக வெள்ளை ஆடை உடுத்தி வெளியேறுவார்.